வணக்கம் அண்ட் வெல்கம் டிபிடி ரேஸ் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா குரோம்பேட்லைங்க. ஸோ குரோம்பேட் நமக்கு வந்து சந்திரா நகரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி கம்மி பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2300 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இதில் பார்த்திங்கன்னா ரோடு ஆனது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பென்சில் பிட்டு மாதிரி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக போகும். ஸோ நம்ம வந்து வீடு கட்டினா கீழே கார் பார்க்கிங்க்கு காரெல்லாம் போய்க்கும், அது ஒரு பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து பெரிய ரோடாக ப்ராட் ரோடாக பார்த்திங்கன்னா எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்காது, பென்சில் பிட்டாக தான் வந்து நிற்கும். ஸோ அந்த 24 ஃபீட் ரோட்டில் 24ல் ஆரம்பித்து அப்படியே 0வில் போய் நிற்கும், இந்த பிளாட்டோட ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. பிளாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரான பிளாட் தான் நமக்கு. இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா சந்திரா நகரும் சரி, நியூ காலனிலையும் சரி, இங்கே போகிறது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு கிரவுண்டு பார்த்திங்கன்னா 2.5 கோடி போகுது. ஸோ அந்த பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேட் வந்து கொஞ்சம் குறைச்சி இருக்கிறதுக்கான காரணம் இந்த வந்து ரோடு வந்து நமக்கு சின்னதாக வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. யாராவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இமீடியட்டாக வாங்கணும் அப்படின்றவங்க வாங்கிக்கலாம். ரேட் வந்து இதில் வந்து நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் பேசின் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். நியூ காலனிலையும் சரி, அதே போல் சந்திரா நகரும் ஒரு எம்டி லேண்டை கிடைக்கிறது அவ்வளோ ரேரான ஒரு விஷயமாக போச்சு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சந்திரா நகர் மெயின்லேயோ இல்லை நியூ காலனிலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10,000 12,000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் போயிட்டுருக்குங்க. பட் அந்த ரேட்டு கொடுத்தாலும் இப்போ கிடைக்கிற பிளாட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. வீட்டில் மகாலட்சுமியோடு பாங்க ப்ராப்பர்ட்டியை. ஒருவேளை இண்டிவிஜுவலாக யாராவது வீடு கட்டுறவங்களுக்கும் சரி, கீழே கார் பார்க்கிங் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இது பண்ணுறதுனாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். ஏன்னா கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் விடும்போது இந்த வழி வந்து சின்ன வழியாக போகுது, பென்சில் பிட்டாக போகிற மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் போகிறதுக்கான வழி இருக்கும்போது உள்ளே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கீழே ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணும்போது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் கட்டுறவங்களுக்கு விட அது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். பட் இண்டிவிஜுவலாக கட்டுறவங்களுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு உங்கள் பட்ஜெட் வந்து இந்த லொக்கேஷனில் கம்மியாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு தேவையாக பூர்த்தி செய்யும். ஸோ நீங்கள் விசாரித்து பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த ஏரியாவில் சந்திரா நகரில் ப்ராப்பர்ட்டி ஏதாவது எம்டி லேண்ட் சேல்ஸுக்கு இருக்கா, அப்படி இருக்குதுன்னா என்ன ரேட்டில் இருக்குது, அந்த விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா நம்முடைய கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ ரேட் பேஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் என்ன ரேட் போகுதுன்னு நீங்களே போய்ட்டு தனியாக போய்ட்டு ஒரு டைம் என்ன விசாரிச்சிக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் ரேட் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வேல்யூ ஒன்று போகும், விசாரிக்காமல் வாங்கும்போது நீங்கள் கம்மியாகவும் கேட்கலாம். ஸோ இம்மீடியட்டாக பார்த்திங்கன்னா அது வாங்க முடியாமல் ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ராஜெக்ட்டுக்கான பேச்சுவார்த்தை வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் நம்ம சொல்கிறது எந்த ப்ராப்பர்ட்டி வேணும் தனியாக போய்ட்டு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த தடவை ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம வந்து கிளியர் டைட்டில், ஸோ டாக்குமெண்ட் வந்து கிளியர் டாக்குமெண்ட் டைரெக்டாக ஓனர்கிட்ட மீட்டிங் கொடுத்துடலாம். ரேட் நெகோசியபிள் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபேவராக கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.